தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில், அமைந்த கரை, சென்னை. ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோயில் அமைந்த கரையில் உள்ள பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இது ஒரு புகழ்பெற்ற வைணவ கோயிலாகும். இந்த கோயில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் பின்புறத்தில் உள்ளது. இது கூவம் நதியின் வடக்கு கரையில் கட்டப்பட்ட மகாவிஷ்ணு கோயில்களில் ஒன்றாகும். அமைந்த கரையில் ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் பிரசன்ன வரதராஜ பெருமாள் இரட்டை கோயில்கள் அமைந்துள்ளன. காஞ்சிபுரம் நகரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் வரதராஜர் கோயில்கள் போல ஒரே பகுதியில் அமைந்திருப்பதால் சிலர் இந்த பகுதியை வடக்கு காஞ்சிபுரம் என்று அழைக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள், தாயார் ஸ்ரீ பெருந்தேவி தாயார். இந்த திருக்கோவில் கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. முதல் மட்டத்தில் இருபுறமும் பால்கனி உள்ளது. ராஜகோபுரத்திற்கு பிறகு பலிபீடம், துவஜஸ்தம்பம் மற்றும் கருடன் ஆகியவைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முக மண்டபத்தின் உச்சியில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் மகாவிஷ்ணுவின் ஸ்டக்கோ படங்கள், மகாவிஷ்ணுவின் தசாவதார காட்சிகள் அமைந்துள்ளன. கோயிலின் கிழக்கு பக்க நுழைவாயிலில் யானைகளின் 2 படங்கள் உள்ளன. கிழக்கு நோக்கிய கருவறையில் அருள்மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் சிலை நின்ற கோலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. உற்சவ மூர்த்தி அவரது 2 துணைவியருடன் கருவறையில் காணப்படுகிறார். நுழைவாயில் தங்கமுலாம் பூசப்பட்டு மின்னுகிறது. இங்கு பெருமாளின் துணைவி பெருந்தேவி தாயார் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார்.
இவர்களின் சன்னதிகளை சுற்றி வரும்போது ஆஞ்சநேய சுவாமி சன்னதி வடக்கு நோக்கி உள்ளது. வடக்கு நோக்கிய கிருஷ்ணரின் சன்னதி, கிழக்கு நோக்கிய சக்கரத்தாழ்வார் மற்றும் மேற்கு நோக்கிய யோக நரசிம்மர் ஆகிய தெய்வங்களுக்கு சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இந்த சன்னதிகளுக்கு அருகில் சுவரில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பொறிக்கப்பட்டுள்ளது. நுழைவாயில் சுவர்களின் உள்பக்கத்தில் விநாயகரின் சின்னங்களும் கைகளில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியிருக்கும் ஒரு தேவியின் உருவம் காணப்படுகின்றன. மேலும் விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள், உய்யகொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பிகள், ஸ்ரீ ராமானுஜர், கூரத்தாழ்வார், முதலியாண்டன், ஸ்ரீ ஞானப்பிள்ளை அம்பர், ஸ்ரீ பராசர பட்டர், ஸ்ரீ ஞானக்குழாய் பட்டர், திருத்தாயாருடன் பிள்ளை லோகாச்சாரியார் என்று காட்சியளிக்கின்றனர். திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகள், பள்ளிகொண்ட ரங்கநாதர் ஆகிய 3 தெய்வங்களும் கண்ணாடி பலகையில் வைக்கப்பட்டு காட்சியளிக்கும் அமைப்பு அனைவரையும் கவர்ந்து ஈர்க்கும். கிழக்கு திசை நோக்கிய ஆண்டாள் சன்னதி, அதன் அருகில் தெற்கு நோக்கிய ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியும் உள்ளது. கிழக்கு நோக்கிய ரங்கநாதர் சன்னதியும் தெற்கு நோக்கிய கோதண்டராமர் சன்னதியும் கொண்ட பல தூண்களைக் கொண்ட மற்றொரு மண்டபம் உள்ளது. இந்த 2 சன்னதிகளுக்கும் இடையில் கண்ணாடி அறை அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் ஸ்தல விருட்சம் அத்தி மரம். ஸ்ரீராம நவமி, நரசிம்ம ஜெயந்தி, ஹனுமத் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, பங்குனி பிரம்மோற்சவம் ஆகியவை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் சில விழாக்கள். இந்த திருக்கோவில் கருவறை அந்தராளம், அர்த்த மண்டபம் மற்றும் மகாமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இறைவனின் கருவறை செங்கற்களால் கட்டப்பட்ட 3 அங்க விமானத்துடன் உள்ளது. கருவறையில் 3 நிலை திராவிட விமானம் உள்ளது. மகாவிஷ்ணுவின் பல்வேறு வடிவங்களின் ஸ்டக்கோ படங்கள் விமானத்தில் உள்ளன.
வரலாற்று ஆசிரியர் ஸ்ரீ முத்தையா அவர்களின் கூற்றுப்படி இந்த கோயில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஆயிரத்து 976 பிப்ரவரி 5 அன்று ராஜகோபுரத்திற்கு ஜீர்ணோதரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணம் நடத்தப்பட்டது. 1985 ஆண்டு செப்டம்பர் 16 தேதி ராமர் சன்னதி மற்றும் துவஜஸ்தம்பத்திற்கு ஜீர்ணோதரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணம் நடத்தப்பட்டது. ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி, விமான மூல உற்சவர், பிரசன்ன வரதராஜ பெருமாள் சன்னதிகளுக்கு ஜீர்ணோதரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணம் 29 ஏப்ரல் 1999 அன்று நடத்தப்பட்டது. 1982 ஆண்டு டிசம்பர் 10 தேதி உள் பிரகாரத்திற்கான தொடக்கக்கல் நிறுவப்பட்டது. இங்கு அமைந்திருக்கும் ஆண்டாள் சன்னதியின் முன் மண்டபம் M.A. யதிராஜலு நாயுடு மற்றும் M.E. தேவராஜ் ஆகியோரால் கட்டப்பட்டது. ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர் மற்றும் உற்சவர், கிரானைட் தரைத்தளம் அமைத்தல், பக்கவாட்டு சுவரில் கிரானைட் பலகைகள் பொருத்துதல், ராஜகோபுர கலசம், மரக்கதவுகள், கிரில் வாயில்கள், கண்ணாடி அறைகள், மின் விளக்குகள், மூலவர் பிரபை போன்றவை பக்தர்களின் நன்கொடை மூலம் அமைக்கப்பட்டதாக ஒரு கல்வெட்டு பதிவு செய்கிறது. பொதுவாக பல இந்து திருமணங்கள் இங்கு தொடர்ந்து நடத்தப்படுவதால் இந்த கோயில் படிப்படியாக பிரபலமடைந்து வருகிறது. ஒரே நேரத்தில் 3 அல்லது 4 திருமணங்களை நடத்தும் வசதிகள் இந்த கோயிலில் உள்ளன. திருமணம் செய்து கொள்ள விரும்புவோர் ரூபாய் 8000 செலுத்தி தங்கள் அடையாளச் சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும்.
உண்மையான அன்புடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு பிரசன்ன வரதராஜ பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு தோன்றி அருள் பாலிப்பார் என்று நம்பப்படுகிறது. குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடைகள் நீங்க பெருமாள், கிருஷ்ணர் மற்றும் தாயாரை பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, தசரா, வசந்த உற்சவம், புரட்டாசி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஊஞ்சல் சேவையுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை. அனைவரும் சென்று பெருமாளின் அருளாசியை பெற வேண்டுகிறோம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.